என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தர் மரணிச்சிட்டாரு, நம்முடைய உறவுகள் யாரோ ஒருத்தர் வெளியூர்ல மரணிச்சிட்டாரு. அவங்க ஜனாசாவில் நம்ம கலந்து கொள்ள முடியல. அவங்களுக்கு காயிப் ஜனாசாவும் நடத்தப்படலை. காயிப் ஜனாசாவும் நடத்தப்படலை, அப்படிதானே? அந்த நேரத்தில் அந்த மையத்துடைய செய்திக்காவணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மையத்திற்கு தொழுகையில் ஓதுகிற துவா இருக்கு இல்லையா, அந்த துவா நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு என்கிற துவா அதை நம்ம செய்யலாம். அந்த அல்லது நம்ம பொதுவான துவாக்கள், பொதுவான மன்னிப்படி துவாக்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் என்கிற அந்த அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிற துவாக்கள், யா அல்லாஹ் எங்களுக்கும் ஈமானில் எங்களை முந்தியவர்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த துவா, இதை நம்ம கேட்டுக்கலாம். சரிங்களா? அது நம்ம நம்முடைய தொழுகையில பொதுவா அந்த ஜனாசாவுக்கு என்று குறிப்பாக நம்ம துவா செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். தஷஹுதுலோ சுஜூதுலோ அந்த துவா செய்யலாம். அதல்லாத நம்ம பொதுவா துவா கேட்கிற போது என்று நினைச்சிடும், நம்ம சுன்னத்தான தொழுகையிலையோ அல்லது தொழுகை இல்லாம நம்ம துவா என்கிற அடிப்படையில் நம்ம துவா கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்திலையும் நம்ம கேட்டுக்கலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. சரிங்களா? அந்த ஜனாசாவுடைய பேர் குறிப்பிட்டும் கேட்கலாம், பொதுவாக ஒரு துவாவையும் சொல்லலாம். ஜனாசா துவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் சொல்லி தந்திருக்கிற அந்த துவாவையும் ஓதிக்கொள்ளலாம். ஜனாசாவிற்கான துவான்னு சொன்னாங்க இல்லையா, தொழுகையில் ஓதக்கூடிய துவா, அந்த துவாவையும் நினைச்சலாம் தொழுகை இல்லாமலும் ஓதிக்கொள்ளலாம். நமக்கு அவ்வளவு நெருக்கமானவர்களா இருந்தால் நாம் நினைச்சலாம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜனாசா தொழுகை காயிபாவும் தொழுது கொள்ளலாம். அதுலயும் தவறு இல்லை. ஆனா ஜனாசா தொழுகை காயிபா தொழுகிற அந்த ஜனாசா தொழுகை என்பது ஒரு வளமையாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்படின்னா நம்ம நினைச்சணும் 24/7 காயிப் ஜனாசா தொழுதுட்டு இருக்கணும். சரிங்களா? அப்படி தொழுகை நடக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் நடக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுது இருக்கிறாங்க, நஜாஷி மன்னருக்கு வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காயிப் ஜனாசா தொழுது இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் சஹாபாக்களில் அவருக்கு நெருக்கமானவர்கள் பாசத்துக்குரியவர்கள் பலரும் மரணிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா நடத்தல. ஏன்னா பல ஜனாசால ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளாம போயிருக்கிறாங்க, சந்தர்ப்பம் இல்லாதன் காரணமா வெளியூர்ல மரணிச்சிருக்கிறாங்க நடிப்பில். அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி சில எல்லா ஜனாசாவுக்கும் காயிப் ஜனாசா ரசூலுல்லாஹ் நடத்தல என்கிற காரணத்தினால அப்படி ஒரு விஷயத்தை நம்ம வளமையாக்கி கொள்வதற்கு அனுமதி இல்லை. ஏதாவது தேவை இருந்தால், இப்ப நஜாஷி மன்னருக்கு தொலை வைத்ததற்கான காரணத்தை சொல்லுகிற அறிஞர்கள் சொன்னாங்க, அந்த ஊரில் அவருக்கு யாரும் தொழுகை நடத்தப்படவில்லை என்பதனால ரசூலுல்லாஹ் காயிப் ஜனாசா தொழுதாங்க என்று ஒரு காரணத்தை சொன்னாங்க. சிலர் அவர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா இருக்கிறார் என்பதனால தொழுகை நடத்திருக்காங்க. அப்ப அது போன்ற கேட்டகரியில வர்றவங்க காயிப் ஜனாசா தொழுகலாம். இதுதான் இது குறித்த மார்க்கத்தோட நிலைப்பாடு.